ஹாய் गाइस எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வழக்கம் போல ஒரு ஜாலியான வீடியோ தாங்க. அந்த மனுஷன் வாழ்க்கையே ஒரு டென்ஷனப்பா. படிக்கும்போது எக்ஸாம் நினைச்சு டென்ஷன், முடிச்சதுக்கு அப்புறம் வேலையை நினைச்சு டென்ஷன், வேலை கிடைச்சா என்னடா பொழப்பு இதுன்னு டென்ஷன், கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணத்தை பத்தி டென்ஷன், கல்யாணம் ஆனவனுக்கு அந்த கொடுமையே வாயால எப்படி சொல்லு, வாழ்க்கையே டென்ஷன் தாங்க. ஆனா டோன்ட் வரி, பீ ஹாப்பி. இந்த மாதிரியான டென்ஷன்ல இருந்து உங்களை ரிலாக்ஸ் பண்றதுக்காக நம்ம சுத்தி நடக்கிற சில ஃபன்னியான சம்பவங்களை வீடியோவாக தொகுத்து நம்ம சேனல்ல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே 10 பாகங்களை நாம பதிவு பண்ணிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஃபன்னி மூமெண்ட்ஸ் கட் ஆன் கேமரா பார்ட் 11 அப்படிங்கிற டைட்டிலோட உங்களை நாங்க சந்திக்க வந்திருக்கோம். இந்த ஜாலியான வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. கைஸ், Z+ செக்யூரிட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா உண்மையா பாத்திருக்கீங்களா? இங்க பாருங்க, தலைவர் Z+ செக்யூரிட்டியோட தூங்குறாரு. எத்தனை கொசுத்தி, என்னடா சவப்பெட்டிக்குள்ள படுக்கிற மாதிரியே படுக்கிற? காலையில எந்திரிச்சது கொசு சாகுதோ இல்லையோ பையன் கன்ஃபார்மா காலி. கைஸ், தயவு செஞ்சு இதை யாரும் வீட்டுல ட்ரை பண்ணி பாத்துறாதீங்க, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. வடக்கன்ஸ் பல பேர் இப்படித்தான் கூட்டத்துல கைதட்டு வாங்குறானுங்க போல இருக்கு. ஏதோ பொந்துக்குள்ளலாம் கொண்டு போறானுங்க, திருப்பி வருவோமா வரலையான்னு தெரியல. நம்ம பூஸ்டை எடுத்துப்போம், அதான நமக்கு முக்கியம். நம்ம எங்க இருந்தாலும் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை நம்ம தேடி எடுக்கணும். கிடைக்கலையா, அது எங்க இருந்தாலும் சரி நக்கியாவது எடுக்கணும். கவர்மெண்ட் சரக்கெல்லாம் எடுத்து வச்சு JCB வச்சு டெஸ்டாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து ஒளி வர சரக்கை எப்படி நாக்காலே நக்கி எடுக்கிறா பாரியா. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் டெடிகேட்டடா இந்த நாட்டுல இருந்துட்டா எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது. அது ஒண்ணும் இல்ல, மியூசிக் டைரக்ட் ஆக வேண்டியவர் கொஞ்சம் மிஸ் ஆகி மேஸ்திரி ஆயிட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா ஆட்டோமேட்டிக் டிராப்பிங் பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க, மேல உட்காந்து இதெல்லாம் பாக்குறோம். ஆமா, நம்ம எங்க இருக்கிறோம்? ஐயோ ஐயோ, என்னடி இது? யாரா அநியாயம் பண்ணிட்டீங்கடா, சாமிக்கே ஊதடி பத்தியா? நானே பல வேஷக்காரி, என்கிட்டே பகல் வேஷமா? சரி, அந்த அம்மா எவ்வளவு தூரம் நடந்துச்சோ அது ஏத்த மாதிரி வேண்டுதல்ல கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க சாமி, பாவம்ல. இப்ப நாங்க உங்களுக்கு ட்ரெயினோட மிடில் பெர்த்ல எப்படி ஏறணும்னு சொல்ல போறோம். செருப்பை கழட்டி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் 2 கப்பையும் விரிச்சு சீட்ல காலை வச்சு நின்னுக்கோங்க, மூச்சை இழுத்து விட்டுக்கோங்க. 1 2 3 ஜம்ப். சாரி, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. டிக்கியை கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணியிருந்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி ஓகே ஃபீல் பண்ணாதீங்க, யாரும் பார்க்கல. நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக ட்ரை பண்ணலாம், சரியா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்னதான் பல அவார்டு வாங்கி கோடியா சம்பாதிச்சாலும் அந்த சால்வை மேல ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யுது. இப்போ உலக்க நாயகன் கமலஹாசன் இங்க வந்து நின்னாரு, அவர் சால்வைக்காக வந்து நின்னாரா இல்ல நாங்க தான் அப்படி புரிஞ்சுக்கிட்டோமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அது என்னன்னு தெரியல, இந்த ஹோட்டலுக்கு மட்டும் 90s கிட்ஸ் எல்லாம் வரவே மாட்டேங்கிறானுங்க, பயந்து தெரிச்சு ஓடுறானுங்களா? என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஹோட்டல்ல வேலைக்கு உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேல ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு அட்டாக் பண்ணாங்க. அதே மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து இப்ப சம வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. பாத்தீங்களா இந்த ஆண்டி தலையில எவ்வளவு சிந்தூர் வச்சிருக்குன்னு? 1 2 3 4 5 6 7. இந்த வடிவேல் ஜோக்கில் வர மாதிரி இது 7வது 8வது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட சிந்தூரை தடவி இருக்குது. இதுதான்டா ரியல் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை சோசியல் மீடியால வைரலா பரப்பிட்டு இருக்காங்க.
இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும் என்டர்டைன்மெண்டாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் டக்கால் பதிவு பண்ணுங்க. லைக் பண்ண அடிச்சு பட்டையை கலப்புங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். டாடா பை பை.